அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருள் கோபிநாத். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தாளக்குடி தொடக்கப்பள்ளியில் பயிலும் ஆதிரன் என்னும் மாணவனுடைய அப்பா நான் பாத்தீங்கன்னா, நான் ஒரு பதிப்பகத்தில் தொடர்ச்சியா புத்தகங்களை எடிட் பண்ணக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வாசிப்பு ஆர்வம் அதிகம் அப்படிங்கறதுனால மாணவ மத்தியில வாசிப்பு இயக்கத்தை கொண்டு போகிற வேலையையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அந்த வகையில தான் எனக்கு ஆதிரனுடைய 1ஆம் வகுப்பு டீச்சர் அம்மா சித்ரா அம்மாவை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. போன வருஷம் அவங்க பார்த்து பேசும் பொழுது அவங்க பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறது, வாசிப்புல ஈடுபடுத்துறது அப்படிங்கிற வகையில அவங்க செயல்படுறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சில உதவிகளை நாங்க செஞ்சிருக்கிறோம். அது பிறகு பாத்தீங்கன்னா அவங்க சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறதே எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. பிறரை நேசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதியோட ஆத்திச்சூடியை கவிதைகளாக்குறது அப்படிங்கிற வகையிலையும் அவங்களுடைய கல்வி பணி அனுபவங்களை பகிர்ந்துகிட்ட ஆசிரியர்களுக்கு மட்டுங்கிற புத்தகத்தையும் அவங்க எழுதிருக்கிறத வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ரொம்ப அதாவது இந்த சமகாலத்துல பாத்தீங்கன்னா நான் வாசிப்பகத்துல ஈடுபடும் பொழுது ஆசிரியர்களே வாசிப்பு ஆர்வம் இல்லாம இருக்கிறதும், குழந்தைகளுக்கு அதை பத்தி சொல்லிக் கொடுக்காம இருக்கிறதும் அப்படிங்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நாங்க எதிர்கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம தலைமுறைக்கு, நம்ம அம்மா தலைமுறை சேர்ந்தவங்க, என்னோட அம்மா வயசு அவங்களுக்கு, அப்ப இந்த முந்தைய தலைமுறை ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு கண்ணோட்டம் கொண்டவங்களா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம மத்தவங்களை வழிகாட்டக்கூடியவங்களாவும் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு சமகாலத்துல இருக்கக்கூடிய என் வயசு சேர்ந்தவங்க, என்னோட தலைமை சேர்ந்த ஆசிரியர்கள் மத்தியில இந்த போக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. புத்தகம் படிக்கிறதுங்கிறதே அருகி போச்சு அப்படிங்கறதும், மத்தவங்களுக்கு தன் புத்தகம் படிக்கிற அருமை எடுத்து சொல்றதும், தன்னோட மாணவர்களை புத்தகம் படிக்க வைக்கிறது அப்படிங்கறதுமே ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அப்ப இவங்களுக்கு ஒரு முன்னோடியா பாத்தீங்கன்னா சித்ராமா இருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த வகையில நம்ம பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஆதிரன் எங்க வீட்டுல நிறைய கதை புத்தகங்கள் இருக்கும். அப்ப வீடுகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளை புத்தகம் பாட புத்தகத்தை தாண்டி இப்ப 1வது தான் படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எழுத்துக்கூட்டி படிக்க வைக்கிறது, 1-2 எழுத வைக்கிறது அப்படிங்கறத அவங்களுக்கு அதிகபட்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், செய்ய வேண்டிய விஷயம் இருந்தது. ஆனா இப்ப ஆதிரன் புத்தகங்கள் படிக்கிறத பார்த்து பாராட்டுறது, மேல ஊக்குவிக்கிறதுன்றது இல்லைங்களா. இப்ப இயல்புலயே ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும், ஒரு மாணவனை கொண்டு போய் ஒரு குழந்தைய நம்ம பள்ளியில கொண்டு சேர்க்கிறோம், அந்த குழந்தைய ஒரு சமூக மனிதனா மாத்துறது ஆசிரியரோட பொறுப்பு அப்படிங்கறத நான் என் சொந்த அனுபவத்திலேயே நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு அப்படி சமூக சிந்தனையோட இருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய ஆசிரியர்கள் தான் முதன்மையான காரணமா இருக்கிறாங்க. அந்த வகையில சமூக அக்கறையும், புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கமும், புத்தகம் எழுதக்கூடியவங்களாகவும், குழந்தைகளை வாசிக்க வைக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய சித்ராமா இந்த மே 27ஆம் தேதி ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஒரு வகையில பார்த்தா இந்த குழந்தைகளுக்கு அது ஒரு இழப்பு அப்படின்னு தான் பாக்குறேன் நான். ஆதிரனே என்ன சொல்லுவான்னா, என்னை அம்மாயி மாதிரி பாத்துக்கிறாங்க, ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப அன்பா பார்த்துக்கூடிய, வாசிப்பை நேசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணி ஓய்வு பெறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்தாலும், பணி ஓய்வுக்கு பிறகும் அவங்களோட இணைஞ்சு வெவ்வேறு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளோட வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்கு நாங்க சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த வகையில பணி ஓய்வு பெறக்கூடிய அம்மா சித்ரா அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.